எப்பவும் வந்து ஒரே மாதிரி வந்து சாம்பார் சாதம் அப்படி வந்து பிடிக்கிறதில்ல. ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து புளிப்பாக காரமாக சூப்பராக ஒரு சாம்பார் குழம்போ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு 2-3 நாளாக வந்து உடம்பு முடியல. அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் புளிப்பை ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையில் வெண்டைக்காவை கிடச்சிருந்தது. வாங்கி அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கி விட்டுடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது வந்து வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வதங்கணும். அதுக்குள்ளே வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து இந்த மாதிரி நசுக்கிட்டு அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு வந்து தட்டி சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி காரக்குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. பூண்டு தான் வந்து தட்டி சேர்க்கணும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் சூப்பராக இருக்கும். நல்ல வெங்காயம் வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய தக்காளியை அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து நல்லா வந்து விட்டுறணும். தக்காளி ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வானொலி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து அதோட வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் எடுத்துலாம் பார்க்கும்போது தெரியும் அதில் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லை. இந்த சைடு பார்த்தா அப்படின்னா தக்காளியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ரொம்ப அதிகமான மசாலாஸ்லாம் ஒன்றும் எதுவுமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். இது கூட சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா கரைச்சிட்டு புளியோட பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்துலாம். இது கூட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் சேர்ப்போம். இது மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்து பொடி பண்ணது. கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஆட் பண்ணுங்கள். இது மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.